ப்ரோ பப்ளிக்கிட்ட போயிட்டு ஓட்டு கணக்கு எடுங்க ப்ரோ. இந்த கமெண்ட் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ ரேண்டமாக 100 பேர்கிட்ட எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் எடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் ஓட் பண்ணுவீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். குக்கும் ப்ரோ 2026 யார் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை இதில் எழுதி உள்ளே மட்டும் போடுங்க. He's a freaking badass man. Bloody sweet. Badass man. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக்கிட்ட போயிட்டு ரேண்டமாக ஒரு 100 பேர் சொன்னோம். ஆனால் 100 பேரை எடுத்தோமா என்னன்னு தெரியல. கண்ணில் கிடைக்கிறவங்க எல்லாத்தையுமே கேட்டு எடுத்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி ஃபுல்லாக எழுதி போட்டது இருக்குது. இப்போ யார் என்னன்றது ரிசல்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இளவயசு பசங்கள்லேருந்து லேடிஸ்லேருந்து வயசான ஆளுங்க வரைக்கும் எல்லாருக்குமே எடுத்திருக்கோம். இன்னொன்று என்னென்னா இது எந்த கட்சி சார்ந்ததாகவும் இல்லை, இந்த கட்சிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு இல்லை, பொதுவாக ரேண்டமாக எடுத்திருக்கோம். அது என்ன ரிசல்ட் வருதோ அதை தான் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறோம். பார்ப்போம் என்ன வருது. பாக்ஸ் எம்டி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பப்ளிக்கிட்ட போயிட்டு அவங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி கேட்டு எழுதி வாங்கினது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி கவுண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த நோட்டில் வந்து எழுதிக்கிறேன் டிவிகே, ஏடிஎம்கே, டிஎம்கே, என்டிகே, பிஜேபி, காங்கிரஸ். வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்டிகே, டிவிகே, காங்கிரஸ், ஏடிஎம்கே, டிஎம்கே, என்டிகே, பிஜேபின்னு எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்கேன். ஸோ எத்தனை எண்ணுறமோ அத்தனை அப்படியே உங்களுக்கு கவுண்ட்டாக மாறிடும். சரி ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே 1, ஏடிஎம்கே 2, டிவிகே தமிழக வெற்றிக் கழகம் 1 விஜய், டிஎம்கே 1 தமிழக வெற்றிக் கழகம் தளபதி விஜய் அண்ணா, டிவிகே 1 நடிகர் விஜய், அதுக்கு நாடிகர் விஜய்ன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சரி பரவாயில்ல, இருந்தாலும் விஜய் அண்ணாக்கு 1, ஏடிஎம்கே, டிவிகே 1, டிவிகே 1 விஜய் 1 விஜய், டிஎம்கே 1 காங்கிரஸ் 1 டிவிகே 1 தேமுதிக 1 ஏஐடிஎம்கே அப்படின்னா ஏடிஎம்கேன்னு அர்த்தம். ஸோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1 டிவிகே 1 டிவிகே 1 டிவிகே, டிஎம்கே, பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி 1 என்டிகே நாம் தமிழர் 1 டிவிகே 1. திரு எடப்பாடியார் ஆட்சிக்கு வர வேண்டும், இது எனது வேண்டுகோள். ஏடிஎம்கே 1 2026 விஜய் 1 டிவிகே 1 டிவிகே 1 டிவிகே 1 டிவிகே 1 வேடச்சந்தூர் தொகுதி ஏடிஎம்கே பிபிபி பரமசிவம் ஏடிஎம்கே 1 டிவிகே 1 நாம் தமிழர் 1 டிவிகே 1 ஐயா விஜய் 1 டிஎம்கே 1 டிஎம்கே டிவிகே விஜய் 1 டிவிகே விஜய் 1 திமுக 1 ஏடிஎம்கே 1 பிஜேபி 1 டிவிகே 1 டிஎம்கே 1 திமுக 1 டிவிகே 1 விஜய். அவர் பேர் வந்து எழுதின ஒரு பேர் ராஜ்கிரண் பேரோடு எழுதியிருக்காரு. டிவிகே விஜய் 1 டிவிகே விஜய் 1 டிஎம்டிகே கேப்டன் இந்தியா கட்சி 1 பிஜேபி 1 டிவிகே 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 1 பாஜக 1 டிவிகே 1 டிவிகே 1 டிஎம்கே 1 டிவிகே 1 திமுக 1 நோட்டா. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை, நோட்டாவுக்கு இருந்தாலும் நோட்டா 1ன்னு எழுதிக்கிறேன். கீழே ஓரமாக எழுதிக்கிறேன் நோட்டா 1 டிவிகே காங்கிரஸ் 1 டிஎம்கே 1 டிவிகே
1, டிஎம்கே 1, ஏடிஎம்கே டிவிகே 1, ஏடிஎம்கே பி காளியப்பன் பேரோடு எழுதியிருக்காரு 1, டிவிகே 1, திமுக 1, வேடச்சந்தூர் நாம் தமிழர் 1, டிஎம்கே 1, டிவிகே 1, விஜய் டிவிகே 1, டிவிகே 1, காங்கிரஸ் 1, டிஎம்கே முருகேசன் பேரோடு எழுதியிருக்காரு 1, டிஎம்கே 1, விஜய் பேர் மட்டும் எழுதியிருக்காரு, டிஎம்கே சைனோடு எழுதியிருக்காரு, கடைசியாக ஏடிஎம்கே 1. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினவங்க எல்லார்ட்டையுமே என்னென்ன கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி ரிசல்ட் எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் எழுதியிருக்கோம். கட்சியின் பேரில் போட்டு இப்படி தான் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நான் கவுண்ட் பண்ணி சொல்கிறேன் யார் யார் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 92 பேர்கிட்ட எடுத்திருக்கோம். ஸோ 92 பேரில் மொத்தம் யார் யார் எது எதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா 2 பேர் டிஎம்டிகேக்கும், 51 பேர் டிவிகேக்கும், ஏடிஎம்கேக்கு 9 பேரும், டிஎம்கேக்கு 19 பேரும், என்டிகேக்கு 3 பேரும், பிஜேபிக்கு 4 பேரும், காங்கிரஸுக்கு 3 பேரும், நோட்டாக்கு ஒரு ஆளும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 92 பேர். ஸோ இந்த 92 பேரில் எடுத்ததில் வின்னர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டிவிக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கலந்து தான் எடுத்தோம். கலந்து எடுத்ததில் இப்படி வந்திருக்கு. ஆனால் இந்த 92 பேரை வச்சு மட்டும் முடிவு பண்ண முடியாது. ஸோ 2026 எலெக்ஷனில் தான் முடிவு பண்ண முடியும். இது ஜஸ்ட்டு சும்மா நாங்களாக எடுத்தோம், நீங்கள் எடுக்க சொன்னீங்கன்றதுக்காண்டி எடுத்தோம். பட் இருந்தாலும் இந்த 92 பேரை வச்சு மட்டும் முடிவு பண்ணிக்க முடியாது. 2026 நீங்கள் யாரை ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணிக்கோங்க. யார் ஆட்சிக்கு வருவான்னு நினைக்கிறீங்களோ அந்த கட்சி பேரையும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. 2026 வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் வராங்கன்னு. யார் வந்தாலும் நம்ம வேலையை பார்த்துட்டு தான் இருக்கோம். தேங்க்யூ.